ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூர்யா நடிப்புல வெளிவந்திருக்கிற படமான கங்குவா தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு சூர்யாவை நம்ம திரையில பார்க்க போறோம்னே சொல்லலாம். சூர்யா, பாபி டியோல், திஷா பட்டானி, யோகி பாபு, அனந்தராஜ், கோவை சரளா, ரெடன் கிங்ஸ்லி, நடராஜன் சுப்பிரமணியன்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்துல இருக்காங்க. சிவா டைரக்ட் பண்ண இந்த படத்தை கே.இ. ஞானவேல் ராஜா, வி. வம்சி கிருஷ்ணா, பிரமோத் உப்லா பத்தி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்த சாங்ஸ், ட்ரெய்லர், டீசர்னு எல்லாமே மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது ஒரு ஆக்ஷன், ஃபேண்டசி, அட்வென்ச்சர் படம். பாஸ்ட்டையும் பிரசன்ட்டையும் பின்னி வர கதை தான் கங்குவா. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பிரசன்ட்ல பிரான்சிஸா நடிச்சிருக்க சூர்யா கோவால ஒரு பவுண்டி ஹண்டரா, இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏஞ்சலாவா நடிச்சிருக்க திஷா பட்டானியோடையும் இவரோட ஃப்ரெண்டு யோகி பாபுவோடையும் இருக்காரு. அப்படி இவரோட பவுண்டி ஹண்டிங்க்கு வேலைக்கு போகும்போது ஜெட்டான ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு. இந்த குட்டி பையன் மனுஷங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற லேப்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பான். ஸோ இந்த சின்ன பையனை பார்த்த உடனேயே ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுற ஃபீல் இருக்கும் ரெண்டு பேருக்கும். அப்படியே பாஸ்ட் பார்த்தோம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைபல் கூட்டத்துக்கு தலைவரா வராரு கங்குவாவா நடிச்சிருக்க சூர்யா. இவர் இருக்கிற கிராமத்தோட பேரு தான் பெருமாச்சி. இந்த இடத்த ரொமானியன்ஸ் அபகரிச்சு ஆள பாக்குறாங்க. ரொமானியன்ஸ்னு கிடையாது, உதிரனா நடிச்சிருக்க பாபி டியோலும் ஒரு கூட்டத்தை வச்சு இந்த இடத்த அபகரிக்க பாக்குறாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற பிரான்சிஸ் அண்ட் ஜெட்டாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த கங்குவா படம்னு சொல்லணும். முதல் பாதியில பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குன்னு காமிக்கிறாங்க. இதுல பிரான்சிஸா வர சூர்யா செம்மையா நடிச்சிருக்காரு. இதுல வர காமெடி சீன்ஸா இருக்கட்டும் அண்ட் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற மீம்ஸ்னு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பீரியட் போர்ஷன்ஸை காமிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது கதையை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட ஆரம்பத்துல 1970ல ஒரு பாட்டி கதை சொல்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயமும் பொறுமையா ரிவீல் பண்றாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டாப் நாட்ச்ல இருக்குன்னு சொல்லலாம். இவர் பிரான்சிஸா பிரசன்ட்ல நடிச்சிருக்கிறதும் சரி, பாஸ்ட்ல கங்குவாவா நடிச்சிருக்கிறதுன்னு ரெண்டுமே டக்கரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பாபி டியால் உதிரனா டிஃப்ரெண்டான லுக்ல ரொம்ப பயங்கரமான வில்லனா இருக்காரு. ஒரு ஹீரோக்கேத்த பலசாலியான வில்லனா அருமையா அவரோட நடிப்பை பதிவு பண்ணியிருக்காரு. பாபிக்கு இதுதான் முதல் தமிழ் படம். இந்த படத்துல இவரோட பாடி லாங்குவேஜ், எமோஷன்ஸ்னு எல்லாமே பக்காவா கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பொறுவா, ஜெட்டான்னு 2 சின்ன பசங்களும் அருமையா அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. யோகி பாபு, கோவை சரளா, ரெடின் கிங்ஸ்லிலாம் இந்த படத்தோட காமெடியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட மியூசிக்னு பார்க்கும்போது டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டர். இவரோட பிஜிஎம் அதுக்கப்புறம் மியூசிக் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு. ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் இவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமா பேட்டில் சீன்ஸோட பிஜிஎம் தான் ஹைலைட்டுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா அது வெற்றி பழனிசாமியோட சினிமாட்டோகிராஃபி தான். அடர்ந்த காடுகளை காமிக்கிறது, அங்க இருக்கிற ட்ரைபல் மக்கள், நைட் டைம்ல நடக்கிற சீன்ஸ்னு எல்லாமே செமையா காமிச்சிருக்காரு. இன்னொன்னு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற விஎஃப்எக்ஸ் இந்த வர்க்கும் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமா முதலைய வச்சு ஒரு சீன் வரும், அது ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல வர ஆக்ஷன் கொரியோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ட் டிரெக்ஷன்னு எல்லாமே இந்த படத்துல ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸான கேமியோ ரோலை கொடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் கேமியோ யாருன்னு நீங்க படத்தை பார்க்க தான் தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல ஒரு நல்ல ஃபேண்டசி ஆக்ஷன் படம். கண்டிப்பா இந்த படத்தை 3D வெர்ஷன்ல தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.